Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA part 246ல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கக்கூடிய காலமோட ஹெட்டரை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ண போறோம். ஒரு சிங்கிள் கிளிக்ல நம்ம வந்து ஹைலைட் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா VBA கோடு யூஸ் பண்ணி தான் நம்ம ஹைலைட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 245ல வந்து சேம் கான்செப்ட் பார்த்துருப்போம். அதுல வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டோம். எந்தெந்த காலம்லாம் வந்து ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கோ அந்த காலம் நேம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு செப்பரேட் ஷீட்ல வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ சிமிலர் கான்செப்ட் தான். நம்ம வந்து செப்பரேட் ஷீட்ல எடுத்துட்டு போயிட்டு நேமை வந்து பாப்புலேட் பண்றதுக்கு பதிலா சேம் ஷீட்லயே நம்ம அந்த பர்டிகுலர் காலம் ஹெட்டரை ஹைலைட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இந்த ரா டேட்டா அப்படின்ற ஷீட்ல நம்ம கிட்ட அரௌண்ட் பாத்தீங்கன்னா 11 காலம்ஸ் இருக்கு. இந்த 11 காலம்ஸ்ல வந்து நான் ஒரு 2 காலம்ஸ்க்கு நான் ஃபில்டர் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சிட்டில சென்னை நான் ஃபில்டர் அப்ளை பண்றேன். கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி 2 நான் அப்ளை பண்றேன். ஸோ இப்போ வந்து பாருங்க, ரைட் சைடு நம்ம கிட்ட ஒரு மேக்ரோ பட்டன் இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டன்டா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எங்க ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கோ அந்த காலம்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ பாருங்க, ஒன் மோர் டைம் நான் வந்து இதை வந்து ஃபார்மேட் அப்ளை பண்ணிட்டு அகைன் நான் ஒன் மோர் டைம் வந்து நான் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் மறுபடி ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க சம்திங் ஏப்ரல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை நான் ஃபில்டர் அப்ளை பண்றேன். ஸோ இங்க நம்ம சென்னை ஃபில்டர் அப்ளை பண்ணா நமக்கு வேற எதுவும் கிரைட்டீரியா இல்லை. ஸோ வேற ஏதாவது நம்ம சிட்டி பார்க்கலாம். ஸோ அரியலூர் வந்து ரிப்பீட்டடா இருக்கு. ஸோ 2 அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க கேட்டகரி 3. ஸோ இப்போ போயிட்டு நம்ம மேக்ரோ கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, அகைன் வந்து ஹைலைட் பண்ணுது. ஸோ இப்போ 3 காலம்ஸ்ல நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட டேட்டா செட்ல இப்போ ஹியூஜ் காலம்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணும்போது அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மேக்ரோ நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கோ அதை ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் இதை அன்ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட்டை வந்து ப்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ நம்ம VBA கோடிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செல்ஸை தான் நம்ம ஹைலைட் பண்றோம். அந்த ஹெட்டர்ல இருக்கிற அந்த செல்லை ஹைலைட் பண்றோம். நீங்க செல்லை ஹைலைட் பண்ணாம அந்த ஃபாண்ட்டை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் டெவலப்பர் டேப் போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மாடியூல் 1ல நம்ம கோடு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒன் மோர் மாடியூல் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். மாடியூல் 2ல வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் explicit வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ஆப்ஷன் எக்ஸ்பிளிசிட் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா வேரியபிள் வந்து மஸ்ட் டிக்ளேர் பண்ணியே ஆகணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஃபில்டர் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வச்சு நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல நான் இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை வந்து கொடுக்க போறோம். இந்த ஃபங்க்ஷனை நமக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அதை கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள dim I as long. இப்போ iன்ற வேரியபிள் லாங் டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணிட்டேன். dim ws as worksheet. ஸோ ws அப்படின்ற வேரியபிள் worksheet டேட்டா டைப்ல நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். dim இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேற எந்த வேரியபிளும் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ரோலாம் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். பிகாஸ் நம்ம அது வந்து செப்பரேட் ஷீட்டில் போயிட்டு நம்ம அந்த காலம் நேமை ஷோ பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2 வேரியபிள் போதும். இதை வச்சு நம்ம இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். எதுக்குன்னா இந்த WS அப்படின்ற ஒர்க் ஷீட்டுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். ஸோ திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் என்னோட ஷீட் நேம் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ரா டேட்டா அப்படின்ற ஷீட் நேமை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரா டேட்டான்ற ஷீட்டுக்கு WS அப்படின்ற வேரியபிள் வச்சு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஒரு இஃப் லாஜிக் நம்ம கொடுத்துக்கலாம். இஃப் நாட் ஒர்க் ஷீட் ஃபில்டர் மோட் தென் என்ன நடக்கும்? இப்போ இந்த ஒர்க் ஷீட்ல எதுவும் ஃபில்டர் அப்ளை ஆகலைன்னா ஃபில்டர் criteria equal to double quoteல not filter. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா
exit function. இங்க வந்து பாத்தீங்கன்னா endif. ஓகேங்களா? இந்த if logically நம்ம என்ன பண்ணிரோம்னா இந்த particular worksheetல ஏதோ filter apply ஆகாம இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் மெட் ஆயிடும். இந்த கண்டிஷன் மெட் ஆயிட்டு இதுக்குள்ள போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ஆக்ஷன் ஆகாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து முன்னாடியே வந்து எக்ஸிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வேலிடேஷனுக்காக நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபில்டர் அப்ளை ஆயிருந்ததுன்னா இந்த கண்டிஷன் மெட் ஆயிடுச்சு. ஃபில்டர் அப்ளை ஆயிருந்தா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்டிஎஃப்க்கு வந்துடும். இங்கே உள்ள போகாது. ஃபில்டர் அப்ளை ஆகாமல் இருந்தால் தான் இதுக்குள்ள போகும். ஓகேங்களா? அதுக்கு நாட் டபிள்யூஎஸ் டாட் ஃபில்டர் மோட்னு கொடுத்துருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா for loop யூஸ் பண்ண போறோம். for I equal to 1 to ws dot auto filter dot filters dot count. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா next I கொடுத்துறேன். ஸோ என்னோட லூப் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எல்லா காலம் கவுண்டிங் எடுத்து அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11 காலம் இருக்குன்னா 11 டைம்ஸ் இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ அகைன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ws ஆட்டோ ஃபில்டர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஆஃப் I டாட் ஆன் தென் ஸோ இந்த லூப் ரொட்டேட் ஆகும்போது ஒவ்வொரு காலமும் நமக்கு செக் பண்ணிக்கிட்டே போவோம். எந்த காலம்ல நமக்கு ஃபில்டர் ஆன் ஆயிருக்கோ அந்த கண்டிஷன் மெட் ஆனா அதுக்கப்புறம் இந்த இஃப் லாஜிக்கலுக்குள்ள போகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ட் இஃப் கொடுத்துட்றேன். இந்த கண்டிஷன் மெட் ஆனா இந்த இஃப் லாஜிக்கல்ல போகும். இந்த இஃப் லாஜிக்கல்ல போயிட்டு என்ன பண்ணணும்? ws டாட் செல்ஸ் அந்த ஐன்ற அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கிற அந்த காலம் நேம் வந்து நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அசைன் பண்றேன். இங்க வந்து பாருங்க ws அப்படின்ற ஷீட்ல செல்ஸ் ஆஃப் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோ 1 ரோ 1ங்கிறது இந்த ப்ளூ ஹைலைட்டட் ரோ 1 காலம் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐன்ற வேரியபிள் டைனமிக்கா நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? டைனமிக்கா கொடுத்துறேன். டாட் இன்டீரியர் டாட் கலர் ஈக்குவல் டு VB ரெட். ஸோ இதுதான் வந்து கோடு. இப்ப சிம்பிள் லாஜிக் தான். நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாருங்க இந்த கண்டிஷன் மெட் ஆயிடுச்சுனாக்க ஃபில்டர் மோட் எங்க ஆன் ஆயிருக்கோ அந்த பர்டிகுலர் காலம் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஐல அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஐயவே நம்ம காலம் இங்க வந்து கொடுத்துட்டோம். ஸோ அந்த பர்டிகுலர் செல்ல வந்து இன்டீரியர் கலர் டாட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் டாட் கலர் ஈக்குவல் டு VB ரெட். அப்ப ரெட் கலர்ல ஹைலைட் பண்ண சொல்றோம் அந்த பர்டிகுலர் செல்ல. இதுதான் லாஜிக். இங்க வந்து நான் என்ன பண்றேன்? ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல filtered columns are highlighted. ஸோ ஒரு மெசேஜ் பாக்ஸ் கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணிடுறேன். இந்த கம்பெனி நேம் அப்படின்ற காலம்ல நான் ஃபில்டர் அப்ளை பண்ணிடுறேன். ஒரு காலம் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபங்க்ஷன் கீழே F8 ப்ரெஸ் பண்றேன். இப்போ பாருங்க இது ஃபில்டர் அப்ளை ஆகாம இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல ஃபில்டர் வந்து பாருங்க அப்ளை ஆயிருக்கு. ஸோ கண்டிஷன் மெட் ஆகல, டைரக்டா என்டிஎஃப்க்கு போயிடுச்சு. ஸோ இங்க வந்து பாருங்க அகைன் வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ள போகுது. இங்க வந்து பாருங்க இந்த ஆட்டோ ஃபில்டர் டாட் ஃபில்டர்ஸ் டாட் கவுண்ட்ல வந்து 11 இருக்கு, 11 காலம்ஸ் இருக்கு. ஸோ 1ல இருந்து 11 வரைக்கும் இந்த லூப் ரொட்டேட் ஆகும். இஃப் ws ஆட்டோ ஃபில்டர்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐல வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு. அந்த ஃபில்டர் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் காலம்ல நமக்கு ஆன்ல இல்ல. ஸோ என்டிஎஃப்க்கு போயிடும். பாத்தீங்கன்னா தெரியும். அகைன் லூப் ரொட்டேட் ஆகுது. இப்போ ஐல வந்து 2 இருக்கு. ஸோ இந்த ஐல 2 இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் மந்த்ல வந்து நம்ம எதுவும் ஃபில்டர் அப்ளை பண்ணல. ஸோ இப்போ என்டிஎஃப் ஆயிடும். இப்போ தேர்ட் காலம்ல பாருங்க கம்பெனி நேம் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கண்டிஷன் மெட் ஆகும்போது இது உள்ள போகும். இந்த இஃப் லாஜிக் உள்ள போகுது. லாஜிக்கல்ல போயிட்டு இங்க அந்த பர்டிகுலர் செல்லுக்கு வந்து பாருங்க ரெட் கலர் அப்ளை பண்ணிடுச்சு. ஸோ என்டிஎஃப்.
ஸோ இப்போ இதுக்கப்புறம் நமக்கு லூப் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் இஃப் ஆகிடும், நமக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே போகாது. ஸோ இப்போ 11 டைம்ஸ் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே வந்து இந்த பாப்அப் ஷோ ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அகைன் ஒன் மோர் டைம் நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஃபில்டரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஃபார்மேட்டை வந்து மறுபடியும் நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபில்டர் அப்ளை பண்ணாமல் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட இந்த இஃப் லாஜிக்கில் வந்து நாட் ws.filter mode equal to then போட்டிருக்குங்களா, ஃபில்டர் மோடு தென். இப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளே போகுது எக்ஸிட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆகிடுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கே போகாது. ஸோ அதுக்கு தான் இந்த வேலிடேஷனுக்கு வச்சுருக்கோம். இங்கே வந்து இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் மந்த்து ஜான் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சம்திங் கொடுத்துட்றேன், பெஸ்ட்டு கொடுத்துருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வேறு ஏதாவது க்ரைட்டீரியா, ஓகே இங்கே வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4 காலம்ஸில் நம்ம வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஸோ செகண்ட் காலமில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளே போகுது, ஹைலைட் பண்ணுது. ஸோ இப்படி ஒவ்வொரு இதுலேயும் லூப்பு வந்து 11 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். எங்கே நமக்கு ஃபில்டர் ஆனில் இருக்கோ அங்கே போயிட்டு நமக்கு ஹைலைட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து எண்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணுமோ அங்கே வந்து கரெக்டாக ஹைலைட் பண்ணிடுச்சு. 3 காலம்ஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஃபில்டர். ஸோ ஃபில்டர் வந்து கரெக்டாக ஷோ ஆகிடுச்சு. ஸோ இதில் ஸ்லைட் சேஞ்சஸ் தான். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை ஹைலைட் பண்ணுது. இப்போ எனக்கு செல்லை ஹைலைட் பண்ண வேணாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணால் போதும் அப்படின்னா, இதை நான் வந்து பாருங்கள், இந்த இடத்துட்ட மறுபடி நான் வந்து இந்த இடத்துட்ட வந்து ஜான் ஃபில்டர் போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஃபில்டர் போடுறேன், க்ரைட்டீரியா 1 கேட்டகரி. ஸோ 3 காலம் ஃபில்டர் போட்டிருக்கேன். எனக்கு இந்த செல்லை ஹைலைட் பண்ணோன்னா ஃபாண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணால் போதும் அப்படின்னா, இந்த கோடை வந்து நான் என்ன பண்ணுறேன், பிளாக் பண்ணிடுறேன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற கோடை இதை பிளாக் பண்ணிவிட்டு, சிம்பிள் கோடு தான், இந்த லைனையே கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். என்னென்னா ஃபாண்ட்டு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸு, இங்கே வந்து ஃபாண்ட்டு கலர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு கலர் VB ரெட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு வந்து போல்டு, இங்கே வந்து நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட் போல்டு ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இப்போ இந்த ஒரு லைனை நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம், பிளாக் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக இந்த 2 லைன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது எனக்கு அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து போல்ட் பண்ணணும், அதே மாதிரி VB ரெட்டுன்னு கொடுத்துருக்கோம், ரெட்டாக வந்து நமக்கு ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த கோடை நம்ம மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். டைரெக்டாக நான் ரன் கொடுத்தனாக்க இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஷோ ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் காலமில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் போல்டு பண்ணிவிட்டு ரெட்டில் வந்து ஷோ பண்ணுது. அந்த செல் கலர் வந்து ப்ளூலேயே இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஷோ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து சேம் ஃபார்மேட் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரியே இப்போ ஒரு மேக்ரோ பட்டன் நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து டைரெக்டாக நம்ம வந்து மேக்ரோ அசைன் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒரு ஷேப்பு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீநேம் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த நேம் கொடுத்தாச்சு. இப்போ மேக்ரோ நம்ம அசைன் பண்ணும்போது இந்த நம்ம இப்போ பாருங்கள் மாடியூல் 2ல் நம்மளோட ஃபங்க்ஷன் நேமு ஃபில்டர் க்ரைட்டீரியான்றது இதுதான். இந்த ஃபங்க்ஷன் அங்கே நமக்கு ஷோ ஆகுதானா? ஷோ ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசைன் மேக்ரோவில் போகும்போது ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஷோ ஆகாது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும், ஒரு சப் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, பாட்டமில் சப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஃபில்டர்ட்
காலம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சப் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் கொடுத்துடலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பாருங்க இந்த சப் ப்ரொசீஜரை நான் F8 ப்ரெஸ் பண்றேன். இங்க கால் கொடுக்கும்போது டைரக்டா அந்த ஃபங்க்ஷனை போயிட்டு கால் பண்ணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இப்போ நம்ம அசைன் மேக்ரோ நம்ம இப்போ கிரியேட் பண்ண பதிலாக ஹைலைட் ஃபில்டர்டு காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேக்ரோ அதை நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேக்ரோ பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது இந்த சப் ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைலைட் ஃபில்டர்ட் காலம் தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே இது ரன் ஆகிட்டு இதில் கால் ஃபில்டர் கிரைட்டீரியான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு கால் ஆகும். ஸோ கால் ஆகி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே எண்டு சப்புக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ அதுதாங்க பண்ண போகிறோம். இப்போ பாருங்க ஃபில்டர் அப்ளை பண்ணிடலாம். சம்திங் சென்னை நான் கொடுத்துக்கிறேன், ஈஸ்ட்டு. ஸோ கேட்டகரி 1, ஸோ ஆகஸ்ட் கொடுத்துறேன். ஸோ 4 காலம்ஸுக்கு நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டோம். நம்ம இப்போ போயிட்டு இந்த கிளிக் ஹியர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறோம். மெசேஜ் பாப்அப்பில் வருது, ஃபில்டர்டு காலம்ஸ் ஆர் ஹைலைட்டட்னு வருது. ஸோ 4 காலம்ஸ் இங்கே பாருங்கள், எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு ப்ராப்பராக ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த கான்செப்ட்டை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.